ஹாய், இது CodePodu. இது ஒரு தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பைத்தானில் என்ன பார்க்க போகிறோன்னா இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணுங்க. பைத்தானில் வந்துட்டு கண்டிஷனல்ஸ்னுவாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும்னா இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் அந்த வேலை நடக்கும்ன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு வந்து கண்டிஷனல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிஷனல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுனா இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இஃப்க்கு அப்புறம் போட்டிருக்க கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டு வேலை செய்யும். இல்லைனா இது ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா வேலை செய்யாது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் பூலியன் பற்றி. பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கண்டிஷன்ஸ் வேலை செய்யும். ஸோ இப்போ இஃப் ட்ரூனா வணக்கம் பிரிண்ட் பண்ண சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அது இப்போ ரன் பண்ணால் கீழே வந்து வணக்கம் வந்திருக்கு. ஏன்னா இங்கே கண்டிஷன் ட்ரூன்னு நான் போட்டிருக்கனால. அதுவே நான் இப்போ ஃபால்ஸ்ன்னு போட்டு ரன் பண்ணனா இது கீழே இருக்க எதுவுமே பிரிண்ட் ஆகாது. கண்டிஷனல்ஸில் மொத்தம் ரெண்டு முக்கியமானது இருக்குது. ஒன்று இஃப், இன்னொன்று எல்ஸு. ஸோ எல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அப்படி இது ட்ரூவாக இல்லைனா அது என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்காக எல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ட்ரூவாக இருந்தால் வணக்கம்னு வருது. இப்போ அதுவே இப்போ அது இங்கே ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா கீழே பாயின்னு வருது. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கிறதுனால. ஸோ இப்படி தான் பேசிக்காக ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யும். ஸோ இதுலேயே நிறையா கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஈக்குவல் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். ஃபஸ்ட் இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். இஃப் ஆக்டர் இஸ் டபுள் ஈக்குவல் டு விஜய்னா சுறா பிரிண்ட் ஆகும். எல்ஸ்னால் வந்துட்டு துப்பாக்கி பிரிண்ட் ஆகும். நான் நார்மலாக கொடுத்துருக்கிறது எதுக்கும் நான் ஏன் கோலன் கொடுக்கல நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டு அது மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் மட்டும்தான் வந்து நான் இங்கே கோலன் கொடுக்கணும். எதுக்கு நான் கோலன் கொடுக்குறேன்னா இது கோலன் கொடுத்ததுனா தான் வந்து அதுக்கு தெரியும் இது கீழே இருக்கிறது வந்து இதோட சேர்ந்ததுன்னு. அதே மாதிரி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கார்னரில் கொடுக்காம இங்கே வந்திருக்கு. ஏன்னா நான் கார்னரில் கொடுத்தா இஃப்க்குள்ளே வராது, அது எரர் வரும். நான் அதுக்கு இங்கே 4 ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு டேப் எழுத்துனா போதும், கரெக்டாக வந்துடும். அப்போ தான் வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுதான் வந்து இது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணதில் வந்து ஆக்டர் பேர் விஜயின்னு செக் பண்ணதுனால கீழே சுரான்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுவே ஆக்டர் பேர் விஜயா இல்லைனா வேறு ஏதாச்சும் வந்திருக்கும். அதுவே இப்போ ஒன்றுமே இல்லை, ஸ்மால் வி போட்டால் கூட அது கண்டிஷன் கரெக்டாக செக் பண்ணிட்டு ஃபால்ஸ்னால கீழே துப்பாக்கி வந்திருக்கு. கரெக்டாக இங்கே போட்டிருக்க அதே ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் அது கீழே இருக்கிறது இவங்க வேலை செய்யும். அப்படின்னா அந்த எல் ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்கிறது வேலை செய்யும். இந்த சிங்கிள் ஈக்குவல்ட்டுக்கும் டபுள் ஈக்குவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்தா இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ அசைன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஆனால் அதே டபுள் ஈக்குவல் டு கொடுத்தா இந்த வேரியபிளுக்குள்ள இந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அர்த்தம். இப்போ நம்ம மற்றதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இப்போ இதுவே இங்கே நான் வந்து இப்போ 2 நம்பர் வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுச்சுன்னா இந்த நம்பர் 1 வந்து நம்பர் 2வோட கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணும், அது வேல்யூ அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்பர் 1 இஸ் கிரேட்டர்னு வருதும், அப்படி இல்லைனா நம்பர் 2 இஸ் கிரேட்டர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்னும் நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, லெஸர் தான் ஈக்குவல் டு, அது மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். இப்போ நம்ம எலிஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எலிஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எலிஃப் என்ன பண்ணுறோன்னா இப்படி வந்துட்டு 2-3 கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு எலிஃப் யூஸ் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும், அதுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைனா இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், அதுவும் ட்ரூவாக பார்க்கும், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது கீழே பிரிண்ட் ஆகும். அப்படி எதுவுமே ட்ரூவாக இல்லைனா தான் வந்து கீழே எல்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆக்டர் 2வோட வேல்யூ வந்துட்டு அஜித்தான்னு பார்க்கும். அது இப்போ அது அஜித் இல்லை. ஸோ அதனால் அதுக்கு பதில் கீழே செகண்ட் கண்டிஷன் செக் வந்து செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணால் ஆக்டர் 2வும் அஜித்துன்னு கன்ஃபார்ம் ஆனதுனால கீழே விவேகம் பிரிண்ட் ஆகுது. அப்படி எதுவுமே ட்ரூவாக இல்லைனா கீழே வந்துட்டு பிகில்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நிறையா கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இஃப் எலிஃப்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து மற்ற லாங்குவேஜ் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஒன்று படிச்சிருப்பீங்க. பைத்தானில் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் எலிஃப் வச்சு தான் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை எலிஃப் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரே லைன்லேயே 2-3 கண்டிஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த 2 கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு 2 கீவேர்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு அண்டு, இன்னொன்று வந்து ஆறு. ஸோ அண்டு ஆறு வந்து நீங்கள் ஏற்கனவே
லாஜிக் கேட்ஸ் அது மாதிரி விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ நான் வந்து ஆக்டர் விஜய்னு செக் பண்ணோம், அதில் ஃபில்ம் சூரானும் செக் பண்ணால் மட்டும்தான் கீழே ஃப்ளாப் வரணும். அதுக்கேற்ற நான் இப்போ எழுதி விடுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் கொடுத்து நெக்ஸ்ட்டு ஆண்டு கொடுத்துட்டு ஃபில்ம் டபுள் ஈக்குவல் டு சுறா கொடுக்குறேன். ஸோ இது இப்போ என்ன பண்ணுச்சுன்னா ஆக்டரோட பேரும் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணோம், அப்புறம் ஃபில்மும் வந்துட்டு ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணோம். ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆனது தான் கீழே வந்துட்டு ஃப்ளாப் வந்துச்சு. இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று மாற்றினா கூட ஃப்ளாப் வராது. ஸோ இப்போ நான் துப்பாக்கின்னு போட்டால் பார்த்தீங்கன்னா கீழே ஹிட்டுன்னு வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால தான் வந்து கீழே இருக்க எல் ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யுது. இப்போ இதே வந்துட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட போதும்ன்றனா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 6 கொடுக்கணும். ஸோ நான் இப்போ 6 கொடுத்து ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஃப்ளாப்ன்றது வந்திருக்கு. ஏன்னா இந்த ஆக்டர் விஜய்ன்றது மட்டும் ட்ரூவாக இருக்குது, அதனால வந்துட்டு ஃப்ளாப்னு வந்துருக்கு. செகண்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த கொடுத்துருக்க 2 கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே கீழே இருக்கிறது நடக்கணும்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 6 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் வந்துட்டு அண்டு யூஸ் பண்ணணும். இதுதான் அண்டு 6 யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 2 லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், 2 லிஸ்ட்டோட ஐடி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி வேலை செய்யணும்னா 2 வேல்யூவோட அட்ரஸ் சேமாக இருக்கான்னு பார்த்து தான் வேலை செய்யும். ஸோ இப்போ நான் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லிஸ்ட்டோட அட்ரஸும் இந்த லிஸ்ட்டோட அட்ரஸும் வேறு வேறையாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்துட்டு கீழே கண்டிஷன் செக் பண்ணி ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு, ஏன்னா இது ரெண்டும் சேமாக இல்லை. இதுவே ஒரு லிஸ்ட்டாக கொடுத்தா அப்படி வரும். நான் இப்போ ஸோ அதுக்கு பதில் நான் இப்போ ஒரு வேல்யூவாக கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுவே நீங்கள் ஒரு சிங்கிள் வேல்யூவாக கொடுத்தா அது வந்து இந்த இஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ்ஸை எப்படி எடுத்துக்கணும்னா டபுள் ஈக்குவல் டு மாதிரி எடுத்துக்கும். இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டு கீழே பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஒரே அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கீழே வந்து இங்கே ட்ரூ பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ அதுவே நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு டிக்ஷனரிலாம் கொடுத்தேன்னா ரெண்டுத்துக்கும் வேறு வேறு அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஒரே வேல்யூவாக கொடுத்தோன்னா அது ரெண்டுத்துக்கும் வேரியபிள் நேம் வேறு வேறு இருந்தாலும் ஒரே அட்ரஸ் ஸ்பேஸ் தான் இருக்கும். அதனால் அதுதான் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம. ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷன்ஸில் ஃபால்ஸ் வேல்யூனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இப்போ இந்த கண்டிஷன்ற ஒரு வேரியபிள்குள்ளே ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணால் இந்த கண்டிஷனை செக் பண்ணோம், இது வந்து இங்கே நான் ஃபால்ஸ் கொடுத்தோம்னா அது ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அதனால் கீழே வந்துட்டு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் அதே வந்துட்டு இதே மாதிரி நான் இப்போ நன்னு சொல்லி கொடுத்தானாலும் அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நான் இப்போ நன்னுக்கு பதிலாக 0ன்னு கொடுக்குறேன். 0ன்னு வேல்யூ இருந்தாலும் அதை ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்குவோம் அந்த இஃப் கண்டிஷனு. அதே மாதிரி 0 அப்புறம் இல்லைனா ஒரு எம்டி லிஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்டில் டிக்ஷனரியில் வேல்யூ ஏதாச்சும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் அந்த இஃப் அந்த லிஸ்ட்டு பேர் இல்லை டிக்ஷனரி பேர் கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா அது தெரிஞ்சிடும் அது உள்ள வேல்யூ இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இப்போ அதில் வேல்யூ இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன் கீழே இருக்கிறது பிரிண்ட் ஆகும். அப்படி நீங்கள் கொடுத்துருக்க லிஸ்ட்டோ டிக்ஷனரியோ உள்ள எம்டியாக இல்லைனா இஃப் கண்டிஷன் கீழே இருக்கிறது பிரிண்ட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த இஃப் கண்டிஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சிம்பிளான கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி கூட இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ ரன் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணோன்னா இஃப் நேம் டபுள் ஈக்குவல் டு கோடு போடணும்னா இந்த வேரியபிளுக்குள்ள ட்ரூ வேல்யூ அசைன் பண்ணிடும். அப்படி அது கோடு போடா இல்லைனா ஃபால்ஸ் வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ வந்து வெறும் கோடுன்னு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால இந்த எல்ஸுக்கு அப்புறம் நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேனோ அந்த வேல்யூ அசைன் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோன்னா அதில் கண்டிப்பாக இஃப்பும் இருக்கணும் எல்ஸும் இருக்கணும். ஆனால் நீங்கள் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணதுன்னா நீங்கள் வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கூட கொடுத்துட்டு கீழே ஏதாச்சும் வேல்யூ கொடுக்கலாம். ஆனால் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல் ஸ்டேட்மெண்ட்டோட தான் யூஸ் பண்ணணும். இதில் நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி இங்கே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு இல்லை எல்ஸுக்கு வந்துட்டு இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் லூப்பிங் பற்றி பார்ப்போம், அதுவும் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இஃப் கண்டிஷனில் இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.